இப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்க 20 ஃப்ளோர் ப்ராஜெக்டில் ஒவ்வொரு டவருக்கும் இண்டிவிஜுவலாக ஜென்ரேட்டரை செட் பண்ணணும். ஏன்னா ஹைதராபாத் ப்ராஜெக்டில் 3 டவருக்கு ஒரு ஜென்ரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம். அதனால் இந்த Are you with us? Huh? Sir, continue பண்ணுங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் மெயின் கிரிட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஒரு சப்ஸ்டிட்யூட் ஜெனரேட்டர் வச்சா மட்டும் போதும். ஆனா கிளப் ஹவுஸ்ல அப்படி பண்ண முடியாது. இவன் தான் அன்னைக்கு ட்ராப் பண்ண ஒன்று. ஆமா, ஆனா எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ உண்மையான ஆள் யாருமே இல்லையா? உண்மையானா ஆக்சுவலி தீரஜ் மட்டும்தான். தீரஜும் நானும் சின்ன வயசுலேருந்து நெய்பர்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். அவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ தீரஜ் உனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும். யா ஆமாம். ஆனால் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான்? மொபைலில் சார்ஜ் இல்லை, நான் போய் சார்ஜ் போடுறேன். மரியா, என்னாச்சு? என்னாச்சு? மித்ரா, என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு யாரோ ரூம்குள்ள இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓடி வரலான்னு ட்ரை பண்ணேன். டோர் லாக் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஐம் சோ சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. தனியா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து 4 செவரை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏதோ சொசைட்டி தப்பாக பேசுகிறோங்கிறதுக்காக என்னை பெற்றுட்டு வெறும் வெறுப்பு மட்டும்தான் காமிச்சாங்க. எந்த ஒரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டு வர்றதில்ல. அப்புறம் அதையே தண்டனை அனுபவிக்கணும் என்ன மாதிரி. உன் அப்பா அம்மா எல்லாம் உணர்ந்து சீக்கிரமா உன்னை தேடி வருவாங்க பாரு. அவங்க என்னை தேடி வந்தாலும் நான் அவங்களை ஏற்றுக்க தயாரா இல்லை. எல்லார்கிட்டையும் கெட்டதும் நல்லதும் இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற பாசிட்டிவ் சைடு மட்டும் பாரு. என் அப்பா 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. நான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் பேசாம இருந்தேன். நான் பேசுவேன்னு எதிர்பார்த்துட்டு அவர் தினம் கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அப்படிதான் கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருந்தாரு. எடுக்கல. கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புனாரு. என் வரட்டு பிடிவாதம். அப்ப கூட நான் பேசல. நீ என்கிட்ட பேசி 1 வாரம் ஆகுது. எல்லாரும் மாதிரி நானும் ஒரு சராசரி அப்பா தான். உனக்கு ஒரு அப்பாவா இருக்கிறத விட
ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். இந்த கல்யாண ஏற்பாடு உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். எனக்கு ஏதாவது ஆவறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் முட்டாள்தனத்தினால என் அப்பா என்கிட்ட கடைசி வரைக்கும் பேசாமலே போய் சேர்ந்துட்டாரு. அதை நினைச்சு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய். ஹாய். அவ இன்னும் எழுந்துக்கல? அவ ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வா போலாம். மித்ரா 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 எழுந்துரு. மித்ரா What happened? மித்ரா ரெண்டா ஒன்றான்னு தெரியல, டவுட்டாக இருக்கு. ஆனால் அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்த உருவம் மாதிரியே இருந்துச்சு. நான் எப்போ தூங்கினேன்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? 2 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்ததில்லை. இது ட்ரீம் மாதிரி தெரியல. நீ இதை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காத. ட்ரீம் தாண்டி, என்ன கொஞ்சம் ரியலாக இருந்துச்சு. விஸ்வா இந்த மாதிரி ஆவிங்களை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணுறவன். ஆவியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. தெரியுதுல்ல, விட்டுறேன். ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நம்மளை விட ரொம்ப டேஞ்சரஸான ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு. மனுஷங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ். அந்த உருவத்தை 2 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு யோசிக்க தோணல? கனவுடி, இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீம், தட்ஸ் ஆல். நீ விஸ்வாவை மீட் பண்ண ப்ளீஸ். ட்ரீமை சீரியஸ் ஆக்காதன்னு அட்வைஸ் பண்ண நீயே இப்போ இதெல்லாம் சீரியஸ் ஆக்கிட்டு இருக்க. அப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனால் நான் விஸ்வாவை மீட் பண்ணி நிறைய விஷயம் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்காக மீட் பண்ணுறேன் ப்ளீஸ். ஓகே, உனக்காக. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை.